ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்டா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே போல், இன்றைக்கி ஏன்டா இவ்வளோ சோகமாக பேசுகிற, வழக்கம் போல் நல்லா ஜாலியாக தானே பேசுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பல பேர் எதிர்பார்த்த படம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எண்டிங் ஹாப்பியாக இருக்கும், ஆனால் அவெஞ்சர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப சுகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்வலோட 21st மூவியான அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஸோ இந்த மூவி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வீடியோ. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாக்காயும் அவரோட பொண்ணையும் காட்டுறாங்க. அம்பு விடுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போகும்போது அந்த இடத்துல தானோஸ் ஒடுக்கப்பட்டதில் எல்லோரும் மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அயன்மேன் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயத்த பெப்பர் பாட்டுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நாள் இருந்தால் எனக்கு உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நெபியூலாவும் இந்த மாதிரி அவரும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இதை பாரு, இந்த ஸ்பேஸ்ஷிப்பை விட நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் நெபியூலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இவரும் வந்து பெப்பர் பாட்ஸுக்கு டெய்லியும் ஏதாவது மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. நான் கொஞ்ச நாள் இறந்துருவேன் இந்த ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரிய வெளிச்சம் யாருன்னு பார்த்தா நம்ம கேரலு, அதனால் நம்ம கேப்டன் மார்வல் போன படத்தில் பார்த்தோம்ல அவங்க தான். ஸோ வந்து இப்போ வந்து இங்கே கேப்டன் அமெரிக்காவும் வந்து இந்த மாதிரி ஷேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோ வந்து முதல்ல போயிடுறது, அந்த பையனை என்னால் காப்பாற்ற முடியல, அட யார் நம்ம பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பல பேர் வந்து அந்த சொடக்கு போட்டதில் காணாமல் போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே டார் வந்து கோபத்தில் இருக்கார், நான் அவனை பொம்மை தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றுறோம், தானோஸ் சொடக்கு போட்டுட்டான், பல பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லும்போது இதை பாரு, நான் காப்பாற்றணும்னு நினச்சவங்களா காப்பாற்ற முடியல, இப்போ நான் ஒரு கோலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்தா என்னோடய ஏர் கிரியேட்டரை நீயே வச்சுக்கோ, நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிருக்கும்போது பிடிச்சி ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து அதனால் கேரல் டேவன்ஸ்னால் போகிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த உலகத்தை மட்டும் காப்பாற்றணுமா, பல யூனிவர்ஸில் பல பேர் இறந்துருப்பாங்க, அதனால் நான் அங்கே போய் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அவள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல எர்த்தில் காட்டுறாங்க. ஸோ எர்த்து வந்து இந்த மாதிரி என்னென்ன பிளானத்தில் என்னென்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் கூந்து இந்த மாதிரி டானஸ் பண்ண விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டானஸ் ஓவர் பாப்புலேஷன் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், அவனை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாருக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் அமெரிக்கா தூக்குறான். ஸோ நம்ம தானோஸை கொல்றதுக்காக தான் இவங்க எல்லோரும் போவாங்க. அங்கே பெப்பர் பாட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கேரல் டான்வர்ஸ் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். பார்த்தான் அந்த இடத்துல நம்ம தானோஸ் ஒரு ஃபார்மிங் லேண்டில் ஃபார்ம் பண்ணி அவன் சொடக்கு போட்டதில் அவன் பாதி மூச்சு இறந்து போயிடுச்சு. பார்த்தா அந்த இடத்துல நம்ம தானோஸ் வந்து பாதி கையை விட்டினான். அப்போ பார்த்தா காண்ட்லெட்டில் ஒரு இன்ஃபர்மேஷனை கூட காணோம். என்னடா பார்த்தா 5 நாளைக்கு முன்னாடியே நான் அதை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட பேசுகிறான். டேய், இந்த உலகத்தை அழிச்சிட்டு உனக்கு என்னடா நிம்மதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன்கிட்ட என்னடா பேச்சு, கண்டிப்பாக இவனை அழிக்கணும், என் புதல்வி என்ன இப்போ தான் நல்லவனாக பேசுனேன், இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இவன் புழுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டிடுறான். என்ன பண்ண தோர் அவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோமா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. ஸோ இவங்க யாருன்னு தெரியுதா, இவங்க பேர் தான் ஸோ பிரதர்ஸ். இவங்கெல்லாம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி டேரக்டர்ஸ். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா இவங்க தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ கேப்டன் அமெரிக்காவும் இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையே இந்த மாதிரி இவங்க 5 பேர்கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க, இதுதான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த மாதிரி காட்டும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்காட்லாந்து இருக்கார். ஸோ அவரோட வண்டியில் ஏதோ ஒரு எலி இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஸ்காட்லாந்து வராரு. அங்கே இந்த உலகமே சொடக்கு போட்டதில் பல பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இவர் மட்டும் இருக்காருன்னு பார்த்தா அவரோட பேர் இருக்குது, ஆனால் அவரோட பொன் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி அவரோட பொண்டாட்டியை பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் பொண்டாட்டியும் கேசி வளர்ந்துடு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பல பேர் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே மாறிட்டாங்க. இப்போது கேப்டன் மார்வல் மட்டும் இந்த இடத்துல நான் பல உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்னு நல்ல நல்ல நியூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏன் நியூ அரசியல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா மட்டும் எல்லாரும் பேட் நியூஸாக சொல்லும்போது கேப்டன் அமெரிக்கா மட்டும் நல்ல நியூஸாக சொல்கிறாங்க.
ஆனால் சொடக்கு போட்டதில் உன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லோரும் அலைஞ்சு போயிருப்பாங்கன்னு சொல்லும் போது அவரும் அழுறா. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா நல்ல நியூஸ் சொல்கிறாங்க, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், இல்லாட்டினா இந்த உலகமே இடிஞ்சு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நியூ ஃபேமிலி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஸ்காட்லாந்து இருக்காங்க. இது லைவ் தானே? ஆமாம் லைவ் தான், அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்காட்லாங்க உள்ள வர சொல்கிறாங்க. நான் பல வருஷம் குவாண்டமில் மாட்டியிருக்கேன். அப்படி குவாண்டமில் மாட்டினதுனால எனக்கு பல பிரச்சனை வந்தது. ஆமாம், சிவில் வார்க்கு அப்புறம் ஆண்ட்மேன் இந்த வாஸ்புக்கு அப்புறம் என்ன நடந்தது? எனக்கு புரிஞ்சு போச்சு. அது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி. எப்படி சொல்லணுன்னா, நீங்கள் எனக்கு அது 5 மணி நேரம் மாதிரி தான் இருந்தது, ஆனால் இது உங்களுக்கு 5 வருஷம். 5 மணி நேரம் நாங்கள் மாட்டியிருக்கேன், ஆனால் அது 5 வருஷம்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் தெரிஞ்சது டோனி ஸ்டார்க்கான்னு சொல்கிறாங்க. இப்போ டோனி ஸ்டார்க்கே ஒரு பொண்ணு வளர்ந்துடுச்சு. இது எங்கன்னு எடுத்த? இது உங்கள் அம்மாவோடது தானே அப்படின்னு சொல்லும்போது கராஜ்னு. ஓ, எனக்கு பிடிச்சது ஒரே விஷயந்தான், அதுதான் கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அவெஞ்சர்ஸில் பாதி பேர் இந்த மாதிரி பேசும்போது உலகத்தை காப்பாற்றுறது தானே, அதுக்கு நம்மளாம் தகுதியானவங்களே இல்லை, உலகத்தை பாதியாக அழிக்கிறதுக்கு தகுதியானவங்க நாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஒரு வில்லன்ஸ் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாரு. இந்த பாரு, என்னால் வர முடியாது. ஓ, நீ அப்போ ஒரு டைம் ட்ராவல் மாதிரியா சொல்கிறியா? இதை பாரு, எனக்கு கலாய்க்காத அப்படின்னு சொல்லும்போது டைம் ட்ராவல் உண்மை தான், அது எனக்கு அங்கே 5 மணி நேரம் மாதிரி இருந்தது, ஆனால் இது உங்களுக்கு 5 வருஷம். அதில் தானஸ் சொடக்கு போட்டதுனால ஹேங்க் பிம் எல்லோரும் இந்த மாதிரி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லும்போது, ஓ அப்படின்னா நீ டைம் ட்ராவல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறது உண்மைதான் தோனி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை, இது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஹல்கை பார்க்க போகிறாங்க. ஹல்க்கு பார்த்தா ஸ்மார்ட் ஹல்காக இருக்கான். அடே நீ யாரா? நான் தான் ப்ரொஃபஸர் ஹல்க். என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நான் ப்ரூஸ் பேனரையும் ஹல்க்கையும் ஒன்றா சேர்த்து ஒரு கலவையாக்கி நான் ப்ரொஃபஸர் ஹல்காக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ ப்ரொஃபஸர் ஹல்க்கு தான் இந்த மாதிரி ஒரு இப்போ புது ஹல்க்கு. நிறைய பேர் ஆட்டோகிராஃப் வாங்க வராங்க. அப்போ ஆண்ட்மேனும் நான் தான் ஆண்ட்மேன், தெரியலையா? நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஓ வா சூப்பர், டேய் அவங்களுக்கு எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹல்க் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. அதுக்கப்புறம் ஓ டைம் ட்ராவல் தானே, டைம் ட்ராவல் எனக்கு டோனி ஸ்டார்க் இப்போது நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை பற்றி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த டைம் ட்ராவல் மிஷினை பற்றி அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு அடிச்சிடுச்சு. இப்போ அவங்க பாப்பா கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு இருந்தா அவள் தூங்கிட்டா, அவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே அவங்க பொண்ணுக்கிட்ட போகும்போது நம்ம எப்படியோ ஒரு லக்கால் தப்பிச்சிட்டோம், ஆனால் பல பேரோட ஃபேமிலி இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்கல, கண்டிப்பாக நீ அந்த அவெஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் டோனி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை சொல்லும் போதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கு ஒரு முடிவுக்கு வரான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் கிட்ட ஹல்க்கு, இதை பாரு, நான் இப்போ ஒரு 10 கவுண்ட் எண்ணுவேன், நீ முடிக்கலானே முடிச்சுட்டு வா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடு, ஆனால் 5 செகண்ட்குள்ளே நீ வந்துடுன்னு சொல்லிட்டு டேய் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது ஏண்டா புரிகிற மாதிரி குழப்பிட்டியே அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போகிறது ஒரு பொண்ணாக வர்றது, கிளவியாக வர்றது, குழந்தையாக வர்றது, ஐயோ அவன் குழந்தையா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி ஆமாம் என்னோடய ஜடியில் யாரா அப்படி சரிச்சிடு, ஐயோ அது நான் தானா இல்லை கிழவனா இல்லை நானே தானா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல டோனி ஸ்டார்க் வர்றாரு. நம்ம டோனி ஸ்டார்க் அவர்கிட்ட ஒரு ஷீல்டை கொடுக்குறாரு. நம்ம சிவில் வாரில் ஒரு ஷீல்டை உடச்சி போட்டுருவால, அந்த ஷீல்டை தான் கொடுக்குறாரு. இப்போ டைம் ட்ராவல் மிஷினுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படியே அந்த ஷீல்டையும் கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டே அப்படியே கொடுக்குறாரு. இங்கே டோனி ஸ்டார்க்கை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்மையாக ஹாப்பி ஆகிடுது. அந்த பக்கம் நெபியூலா வராங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் ஒரு சின்ன புள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஆண்ட்மேனே பயப்படுற அளவுக்கு வார் மிஷின் வரான். ஏண்டா வளர்ந்தவனாக இருந்தாலும் சின்ன மனசில் அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நியூ ஆஸ்கார்டே அழிஞ்சு போச்சுல, ஆனால் இப்போ நியூ ஆஸ்கார்ட்னு ஒன்று இருக்காங்க, நம்ம வாழ்க்கை இருக்காங்க. வாழ்க்கை எப்படிமா இருக்கேன், நீ கோபமாக இருக்கும் போது நல்லா இருந்த, இப்போ கேவலமாக இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த பீர் குடிக்க மட்டும்தான் வெளில வருவான் தாரி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு டொப்பே ஆகிட்டான். அங்கே நம்ம கார்க்கு கூட இருக்கான். ஸோ அவன் டார் ராக்னார்க்கில் வந்திருப்பான், பார்க்கணுன்னா பார்த்துருங்க. இப்போ கேம் டேய் பச்சையா இதை பாரு, நீ உள்ளே மட்டும் வந்த அப்படியே நான் உனக்கு ஒழிச்சு போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் கேரக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கார்கிட்ட பாருங்க நல்லாக்கியா, இந்த உலகத்தை காப்பாற்ற நீ தேவை அப்படின்னு. எது நான் தேவையா? இந்த குடும்பத்தை தொலைச்சி அப்புறம் நான் தானஸோட தலையை வெட்டிட்டேன்டா, இதுக்கு மேலே என்ன தேவை?
நம்ம ஃபேமிலி தேவை தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தாரும் ரொம்ப சீரியஸாலாம் பேச மாட்டேறான், ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ டோக்கியோவில் காட்டுறாங்க. இங்கே டோக்கியோவில் ரோனின் அப்படின்றவர் இருக்காங்க. இப்போ ரோனின்னு நம்ம ஹாக்காய் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து என் குடும்பத்தை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக கொள்வேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது நீ நல்லவன்டா ஆனால் நான் ரொம்ப கெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போது இங்கே நம்ம பிளாக் விடோ இதெல்லாம் பார்த்துறான். இந்த உலகம் தேனோஸோட அழிவில் தான் இப்படி எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு, ஆனால் யாரோ பண்ண தப்புக்காக யாரையும் சாவடிக்கிறேன், இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல என்கிட்ட 2 தான் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் 2 தான் இருக்குது, ஆளாளுக்கு ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லும்போது ஐயோ ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம திருப்பி ஒன்றுத்துல தான் போக முடியும். ஏதே நீயா ஹாக்காயி உங்ககிட்ட 2 இருக்கா இது கேட்கும்போது ஏய் இதை பாரு நிறைய டைம் ட்ராவல் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பேக் டு த ஃப்யூச்சர் அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பேக் டு த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் போய் அப்போ பேக் டு த ஃப்யூச்சரும் பொய்யாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பேக் டு த ஃப்யூச்சர் பொய் தான், ஏன்னா இது டைம் ட்ராவல் கிடையாது, இது வந்து குவாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் குவாண்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்கிறேன். இப்போ நம்ம ஹாக்காய் வந்து போயிட்டு குவாண்டம்லேருந்து குடிச்சு ஒரு ஹோலாக போயிட்டு அந்த இடத்துல அவனோட நம்ம ஆன்மனோட வீட்டுக்கு போகிறான். உள்ளே போயிட்டு தாளாட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல திருப்பி வெளில வந்துடும். என் குடும்பத்தை பார்த்தேன்னு சொல்லும்போது அப்போ இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம் இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணும், ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தானோஸை திருப்பி கொண்டு வந்து அவன் போடுற ஸ்னாப்பையும் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு தேவை நம்ம டிஸ்ட்ராக்ட் தான் அதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம தார் வந்து ஆமாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது அவன் தூங்கிட்டு இருக்கான். இப்போது ரியாலிட்டி ஷோன்னு அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நடுவில் வந்து அவனோட அந்த தார் 2 கடையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏடா இப்படி தவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லா ஸ்டோனையும் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோல் ஸ்டோன், பவர் ஸ்டோன், அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டோன், அப்புறம் டைம் ஸ்டோனை பற்றி சொல்கிறான் அவன். அதுக்கப்புறம் வந்து நெபுலாவும் இவன் மொக்க போடுறதுல ஆளாக இருப்பான்னு சொல்லி பார்த்தா எல்லோரும் தூங்கிடுறாங்க. அடடே தயவு செய்து வர இதெல்லாம் என்ன நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் டீமாக பிரிஞ்சு, அதாவது 2 பேராக பிரிஞ்சு அவங்க அந்த ஸ்டோனை கண்டுபிடிக்காக போகிறாங்க. ஸோ இப்படியே வந்து நம்ம எல்லோரும் அப்படி எப்படி அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா 2012 நியூயார்க்கில் காட்டுறாங்க. அதாங்க நம்ம அவெஞ்சர்ஸ் 1 ஓஜி அவெஞ்சர்ஸோட இடம். ஸோ அந்த இடத்துல இதோ பாரு அந்த ஆளுக்கு மறந்தானே நீ இருக்கணும், எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கணும். பார்த்துட்டு நீ போட்டு செது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அப்படியே அந்த ஹல்க்கும் போயிட்டு இங்கே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தானே இருக்கணும், நீ இருக்க ஒரு 4 காம்பவுண்ட் தள்ளி பார்த்தா அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தேவை ஒரு ஸ்டோனு, அந்த ஸ்டோனை கொடுப்பீங்களான்னு சொல்லும்போது அது யாருன்னே தெரியாமல் ஆஸ்கார்டில் இப்போ 2013 காட்டுறாங்க. 2013 நம்ம ஆஸ்கார்டில் இப்போது டார்க் வேர்ல்டு நடந்த விஷயம். இன்னும் 5 நிமிஷத்தில் எங்கள் அம்மா இறக்க போகிறாங்கடா, நான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது டேய் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நான் போய்ட்டு ஸ்டோனை எடுத்துகிட்டு வரேன், நீ வந்து வேறு யார் மாதிரி போ அப்படின்னு சொல்லும்போது நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடிங்க நான் சொல்கிறது மட்டும் செய்யடா மொட்டாப்பாயிலே அப்படின்ற மாதிரி நம்ம ராக்கெட் இடிக்கும் போது நான் எங்கள் அம்மா இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராகில் இப்போ காட்டுறாங்க. மோராகில் என்னென்னா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோராகில் தான் நம்ம தானோஸ் இருக்காங்க. இங்கே நம்ம ஹாக்காயும் நெபியூலாவும் அவங்களாம் வந்து பார்க்குறாங்க. நெபியூலா அப்புறம் வார் மிஷின் இவங்களாம் வந்து பார்க்குறாங்க. எங்கள் அப்பா இங்கே தான் கமோராவை வச்சு அவங்க ட்ரைனிங் எடுத்துருந்தாங்க. பார்த்தா எங்கள் வெறித்தனமாக நம்ம கமோராவும் நம்ம இது நெபியூலாவும் வச்சு ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. நம்ம தானோஸும் வந்துடுறோன்னா அதாவது பாஸ்ட் தானோஸ் அங்கே வந்து இந்த மாதிரி என்னடா எப்படி போச்சுன்னா அது அப்படின்னு கேட்கும்போது பல பேர் நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல உங்கள் பட்டக்ஸ் நல்லா இப்போ கூட தூக்கலாக இருக்குது, அதெல்லாம் நீ ஏன்டா கவனிக்கிற டோனி அப்படின்னு சொல்லும்போது இப்போது நம்ம கேப்டன் அமெரிக்கா 2ல் ஒரு ஃபைட் நடக்கும்ல, அந்த ஃபைட்டை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா ஜஸ்ராக்ட் இங்கே தான் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே போனால் எனக்கு லிஃப்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போடுறான். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இங்கே வரான். கேப்டன் அமெரிக்கா 2ல் இந்த மாதிரி அந்த சண்டை நடக்கும்னு பார்த்தா ஹேல் ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுறான். ஆடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ராக்கே இந்த மாதிரி அந்த இதை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அதே வில்லனை காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம டெசராக்ட்
அது நம்ம லோக்கி கிட்ட தான் எனக்கு லோக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ லோக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் மிஷின்குள்ளே போயிட்டு உனத்தை கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம அயன்மேனை பழைய பாஸ்ட் அயன்மேனை அப்படியே வந்து அவரோட வயரை கட் பண்ணி விட்டனால அப்படியே அவர் ஏதோ ஆகுது அவருக்கு. ஐயோ இங்கே ஒரு நல்ல மனுஷன் வந்து இறந்து போகிற நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்கே சொல்கிறாரு, அதை ஃப்யூச்சர் டோனி ஸ்டார்க். அந்த நேரமாக பார்த்து அந்த இடத்துல டெசராக்ட் எடுத்துகிட்டு போன டோனி ஸ்டார்க் அப்படியே தட்டி விட்டு நம்ம ஹல்க் அங்கேட்டு போயிடுறாரு. அப்படியே அதை நம்ம லோக்கி எடுத்துக்கிறாரு. இங்கே கேப்டன் அமெரிக்கா vs கேப்டன் அமெரிக்கா ஃபைட் நடக்குது. அதை நம்ம இப்போ இருக்கிற கேப்டன் அமெரிக்கா தோற்று போகிற நிலைமைக்கு வராரு. ஹேய் நீ நான் தானே, உனக்கு எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நியூ கேப்டன் அமெரிக்கா vs ஓல்டு கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு சண்டை. அப்படியே நியூ கேப்டன் அமெரிக்கா அப்படியே அவனை வச்சுட்டு யார் நாங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து ஏஷியன் ஒன் கிட்ட இந்த மாதிரி எடுத்த கல்லை இந்த மாதிரி ஒரு கல்லை நீ கூட எடுத்தாலும் மொட்டை இடமும் பிளாக்காக மாறிடும். அப்படியே ஒரு பிளாக் லைனும் கிரேட் ஆகிடும். அப்போது எடுத்த கல்லை எடுத்த நேரத்தில் அதே இடத்துல வச்சுட்டா விருந்துரும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என் வேலையே, எல்லா கல்லையும் பாதுகாக்கிறது தான் என் வேலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹல்க்கு அவனோட உடம்புல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் ஸ்டோனு இப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பாஸ்ட்டில் இப்போ வந்து நம்ம நெபுலா இருக்கிற அந்த கிரகத்தில் காட்டுறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த டேனஸோட உலகத்தில் அந்த அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களோட மெமரியில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் இப்போ நம்ம டேனஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம தார் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுறப்பா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இல்லை இவ்வளோ தப்பாக நடந்திருக்கு, நான் போருக்கு போயிட்டு வந்தேன்ல அதனால தான் இந்த காயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு நம்ம தார். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாரு, உன்னோட எதிர்காலம் எனக்கு என்ன நல்லாவே தெரியும், நீ ஒரு நல்ல அவெஞ்சராக மாறப்போன்னு சொல்லும்போது கண்ணீர் வடிகிறார் அவர். அம்மா நீங்கள் இன்னும் 5 நிமிஷத்தில் உங்கள் எதிர்காலமே மாறப்போகுதுன்னு சொல்லும்போது ஏன் எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்கடத்தார், உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீ யோசி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறப்ப அவங்களே ஒத்துக்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ அப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு அவங்களுக்குலாம் ஒரு டவுட்டில் அது இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும். அப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆஹா இன்னும் எனக்கு வர்த்திக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமர் பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டார்லார்டை அடித்து தூக்கி போட்டு அந்த இடத்துல வந்து அந்த அவங்க ஒன்று எடுக்க போயிருப்பாங்களா அதை எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க மெமரியில் என்ன இருக்குது அப்படின்றத போட்டு காட்டுவாங்க. அங்கே நம்ம தானோஸு இறக்குற மாதிரி காட்டுவாங்க. அடி பாவி நீ அடியாதே அப்படின்னு சொல்லிட்டு டூரில் போட்டு சங்கிலே போட்டு அடியாதின்னு அடிக்கிறாரு. ஏண்டி நீலாம் நல்லா கெட்டவி, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி நியூவாக இருக்கவ அங்கே அடித்து போட்டு இப்போ பாஸ்டில் இருக்கிறவ தான் அங்கே இருக்கா. அடுத்தது இங்கே நம்ம ஆண்ட்மேனும் நம்ம அயன்மேனும் காட்டுறாங்க. எப்படிப்பா போகிறது, எனக்கு அந்த ரெஸ்ட்ராக்ட் எங்கே இருக்குன்னு தெரியணும், அதுக்கு ஒரு பிளேஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு இடத்து தெரியும். சரி நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ட்ரைனிங் மிலிட்ரி பிளேஸு. அந்த இடத்துல தான் நம்ம அயனோட அப்பாவும் இருப்பாங்க. அந்த இடம் பேர் தான் நியூ ஜெர்சி 1970 காட்டுறாங்க. இங்கே தான் நம்ம ஸ்டான்லிக்கும் ரொம்ப எங்கே இருக்கார். 1780 இன்ஃப்ரான்டி செஷனில் காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அயன்மேனும் வராங்க. அந்த இடத்துலையும் ஒரு பொண்ணு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெசராக்டை பார்த்தோன்னே அதை தூக்கிட்டு வந்தாங்க. யார் மணி நான் இங்கே MIT விசிட்டுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே காட்டுறாங்க அந்த இதையும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது யார் தெரியுதா, இதுதான் நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க்கு, அதாவது டோனி ஸ்டார்க்கோட அப்பா. இங்கே நம்ம ஹேங்குக்கு அப்படியே கால் பண்ணி தீ பிடிக்குதுன்னு சொல்லும்போது அவரும் அப்படியே ஓடுறாரு. அப்படியே அவரும் ஓடும்போது இந்த பக்கம் அந்த அவரோட 4 பார்ட்டிகல்ஸ் வைப்பார், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு நீங்கள் யாருன்னு தெரியாது, எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு ஆண் பிறக்க போகுது, ஆமாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பொண்ணுங்க இந்த மாதிரி ஹேங்க் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து இங்கே நம்ம பெக்கி காட்டு வச்சுருப்பாங்க. பெக்கி அவங்க வந்து இங்கே இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவரால் பக்கத்தில் போக முடியல, இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்காவை அப்படியே இந்த மாதிரி நான் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டோனி ஸ்டார்க்கிட்ட கேப்டன் அமெரிக்காவும் அதே சொல்கிறாரு.
இங்கே ஹாவர்ட் ஸ்டாக்கும் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது அது ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நான் பார்த்துருக்கேண்ணா, எனக்கு தெரில பாஸ், ஆனால் கண்டிப்பாக இவர் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமராவும் நெபியூலாவும் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை தான் போட்டிருக்காங்க. இப்போ நியூ நெபியூலா அந்த நெபியூலாவை எடுத்துகிட்டு அப்படியே அது வாங்குறாங்க. இப்போ தானோஸும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கட்டுறாங்க. இப்போ வார்மில் 2014 கட்டுறாங்க. அங்கே தான் நம்ம தானோஸ் போய்ட்டு சோல் ஸ்டோன் எடுப்பால. இப்போ சோல் ஸ்டோன் கிடைக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ நட்டாஷா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹாக்காய் எனக்கு தான் ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விழ போகிறாரே. அப்படியே அவரும் விழும்போது அப்படியே நம்ம இவரை பிடிச்சி விழுந்துடுறாங்க. பட் எப்படியோ நம்ம நட்டாஷா உனக்கு ஃபேமிலி இருக்குது, ஆனால் எனக்கு மொத்தமாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க விழுந்துடுறாங்க. இப்போ இல்லை கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோல் ஸ்டோனை இவர் கண்டுபிடிச்சி வராரு. ஆமாம் நட்டாஷா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது நட்டாஷா இறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நட்டாஷா இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட தியாகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வேணும்னு சொல்லும்போது இங்கே தாரும் கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காய் அவர் வந்து கோவப்படுறாரு. அப்புறம் ஹல்க்கும் கோவப்படுறாரு. அவர் தியாகத்துக்கு ஒரு இது வேணும்னு சொல்கிறாங்க. இந்த காண்ட்லெட் எது அயன்மேன் மாதிரி செஞ்சு வச்சு அது ஒரு ஃபேக் காண்ட்லெட். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை வச்சு ஒன்று பண்ணலான்னு பார்த்தாரு. டார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தான் இதுக்கு கரெக்டான ஆள், அது ஒரு காமா பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கையில் போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. இப்போ நம்ம அயன்மேன் அவரோட மொத்த அவெஞ்சர்ஸ் டவரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ தான் எந்த பவரும் வெளில போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் ஷீல்டு போட்டு மொட்டை இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ தான் எந்த பவரும் வெளில போகாதுன்ட்டு. அப்புறம் நம்ம ஹல்க்கு இது நிறுத்துங்கன்னு சொல்லும்போது ஹல்க்கு நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ்ஷிப் வெளில வருது. யாருன்னு தெரில, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கக்கிட்டேருந்து கால் வருது. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம லாரா. அதான் அந்த ஸ்டோன்ஸோட அந்த இது ஒர்க் பண்ணது பல பேர் திரும்பியும் வந்துட்டாங்க. இப்போது ஏதோ ஒரு பிளாஸ்ட் நடக்குது அவங்க அவெஞ்சர்ஸ் டவரில். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் வந்து ஹல்க் அவங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்களாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க பாதுகாப்புக்காக. இப்போ மொத்த பேரையும் அடிச்சுட்டு அந்த இடத்துல போய்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஓல்டு தானோஸ் அதாவது நியூ தானோஸ் சொல்கிறாரு. அவர் இன்னும் அழிஞ்சு போகல, அந்த ஓல்டு தானோஸாக இப்போ நியூ தானோஸாக இருக்கார். இப்போ வந்து நம்ம கமாராவும் நெபுலாவும் அவங்க ஃப்யூச்சரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது, போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம தார் வந்து நம்ம தானோஸோட கழுத்துக்காக தான் குறிய வைக்கிறாரு. இந்த சீன் செம்மையான சீனுங்க. ஏன்னா வேற மாதிரியான ஒரு ஃபைனல் பேட்டில் சீன் தான் இருக்கும். இதுக்கப்புறமும் ஒரு நல்ல சீன் வரும். வாடா போருக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேனு தார் ஹல்க்குன்னு சொல்லிட்டு இந்த 3 ட்ரியாஸும் போட்டு அடி நடிக்குது. கொத்த வேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சண்டை நினைக்கும் போது இந்த இடத்துல கமோரா அதாவது நம்ம ஓல்டு நெபியூலா வந்து சுடலான்னு வரும்போது நியூ நெபியூலா தடுத்துடுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹல்க்கு அப்புறம் அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. பார்த்தா மில்லினியரை யார் அடித்தாங்கன்னு பார்த்தா நம்ம இவர் கேப்டன் அமெரிக்கா எங்கள் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் கொஞ்சமாக நவுத்திருப்பார். அப்போ தான் தெரியுது அவர் வேணுமுன்னே தான் பண்ணாமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் வர்த்தியஸ்ட் கை தானா. ஸோ அதனால் அப்படியே நம்ம தாரோட மில்லியனரை வச்சு அடி நடிக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேக்கர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஹல்கை அடிக்கிறாரு. ஸோ மில்லினியர் ஸ்ட்ராங் பேக்கர் இது வச்சு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட அந்த 3 பேர் வந்துடுறாங்க. ஸோ இப்போ போர் வார்ஷிப்லேருந்து அவரோட படைகள் வருது, நிறையா பேர் வராங்க. அவருக்கு ரத்தம் வருது. அவரோட பெல்ட்டை வச்சு அதை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் லெஃப்டில் பாருங்கள் டோனி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இது சொன்னது நம்ம ஃபால்கன் தான். இப்போ அழிஞ்சு போனவங்கலாம் ஒன்றா கூடி அவங்க போட்டதாக திறந்து வராங்க. அங்கே நம்ம இவங்களும் வராங்க, அதாவது மகளிர் படை. இது கூட பார்த்தா தான் சொல்லுவான் பத்திரத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்மேனு ஹாக்கை ராக்கெட்டு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான டைலாக்கை சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் சண்டை போடுறதுக்கு போகிறாங்க. பெருசை நீ வச்சுக்கோ, சின்னதை நான் வச்சுக்கிறேன், இல்லை சின்னதை நீ வச்சுக்கோ, பெருசாக நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா வேறு சண்டை போகிறாங்க. நான் அழுத்து போயிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இவர் கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே நம்ம எல்லோரும் கட்டி பிடிக்கும் போது நியூ கமாரா நினச்சி நம்ம ஓல்டு கமாராவை போட்டு அடிச்சிருது. அப்புறம் இவர் நம்ம ஆண்ட்மேனும் வந்து இந்த மாதிரி அந்த ஷிப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேன் அங்கே தான் இருக்குது, அதில் போயிட்டு சண்டை போடலான்னு சொல்லும்போது
சொல்லும்போது வானபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு சும்மா வேறு மாதிரி சொல்ல நடக்குது. இங்கே நம்ம ஹாக்காய் அவர் வந்து நம்ம பிளாக் பேந்தரை கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம வாண்டா வரும்போது நான் யார் தெரியுதாடா அப்படின்னு கேட்கும்போது யார் நீ அப்படின்னு சொல்லும்போது நான் தான் வாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது என் புருஷனை கொன்னல வச்சிடே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டேய் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமா எல்லாரையும் சண்டை போட வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சூழல் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் ரெட் கலரில் அவரோட கண்ணு மாறுது. அப்போது நிறைய பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நம்ம கேப்டன் வரைக்கும் அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கே கேரல் வந்துடுறாங்க. ஸோ அந்த கேரல் வந்து நம்ம தேனோஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானோஸை பொருட்டு எடுக்காம அவங்க பவர்ஸை வச்சு சும்மா அந்த மகளிர் படியே சும்மா வேறு மாதிரி சண்டை போடுது. டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் போடலான்னு வரும்போது பார்த்தா அந்த கேரல் டான்வர்ஸ் அதை பிடிச்சி சும்மா அடிக்க. இங்கே கேரல் டான்வர்ஸ் செம பவராக இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சேஞ்ச் காட்டுறாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்னாப் போடணுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. பார்த்தா இது நம்ம ஃபேக்காக அயன்மேன் நினச்சிருந்தது. இப்போ அயன்மேன் அந்த உண்மையான கான்ட்லெட் எடுத்து சொடக்கு போட்டுடுறாரு அயன்மேன் சொல்லிட்டு. ஸோ இது ஒரு செம்ம எமோஷனலான சீனு. இப்போ வழக்கம் போல் அங்கே போயிட்டு அவரோட எல்லாமே முடிஞ்சிருது. அப்புறம் அவர் சொடக்கு போட்டு நான் எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ இங்கே டோனிக்காக எல்லோரும் அவங்க தலை குனிகிறாங்க. இது ஒரு எமோஷனான சீனுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப வாழ்க்கையின் உச்சத்தின் சீன் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஹாலோகிராமில் பேசுறது கொண்டாட்டமாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. ஹாலோகிராமில் இந்த மாதிரி நம்ம அயன்மேன் பேசுறாரு. நான் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகமே கொண்டாட போகுது, அவங்களோட ஃபேமிலி திரும்பி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு எல்லோரும் அழுகுறாங்க. அப்புறம் இறுதி மலையாட செத்துறாங்க. அப்புறம் அயன்மேன் 2ல நம்ம ஒரு பையனை பார்த்தோம்ல, அந்த பையனும் இங்கே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன வேணும்னு கேட்கும்போது டோனட் வேணும்னு கேட்கும். உங்கள் அப்பாவும் அப்படி தான் கேட்பாருன்னு நம்ம ஹாப்பி ஆகுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் வந்துட்டு அப்புறம் ஸ்டாரோட ஷிப்பில் போகும்போது இனிமேல் நீ தான் என் குடும்பம்னு சொல்லும்போது யார் கேப்டன்றதை டிசைட் பண்ணலாம். பொறுத்துரு நீ தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவை எடுத்த ஸ்டோனை எல்லா இடத்துலையும் அப்படியே வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஷியன் ஒன் ஸ்டோனை அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மில்லியனியரும் அங்கேயே போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தா நம்ம வயசாகி நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்துடுறாரு. நீ தான் இனிமேல் புது கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷீல்டை கொடுத்துட்றாரு. அப்படியே எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் பெகியோட குடும்பத்தையும் நடத்திருக்காருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் என்ட பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஒரு பல விஷயங்களை திருத்தின மாதிரி இருக்குல்ல. இந்த வீடியோ எனக்குமே பிடிக்கும். இந்த படம் பல பேருக்கு பிடிச்சிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.